நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றார் சிபி ராதாகிருஷ்ணன். டெல்லியில் நடந்த விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். Upon which I am about to enter. Congratulations. குடியரசு துணைத் தலைவர் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், எம்பிக்கள் பங்கேற்பு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி புறக்கணிப்பு. முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பங்கேற்பு. திருப்பூரில் தொழில்துறையினர், விவசாயிகளுடன் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடல். டாலர் சிட்டி நகரமான திருப்பூர் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருவதாக வேதனை. சேமிப்பு பணம் மற்றும் வங்கிக் கடன் பெற்று விவசாய நிலம் வாங்கியுள்ளேன். 80 கோடி ரூபாய்க்கு நிலம் வாங்கியிருப்பதாக பரவும் தகவலுக்கு அண்ணாமலை விளக்கம். கட்சி தொடங்கிய பின்னர் முதன்முறையாக மக்கள் சந்திப்பு பயணத்தை நாளை தொடங்குகிறார் தவேக தலைவர் விஜய். திருச்சி, அரியலூர், பெரம்பலூரில் நாளை ஒரே நாளில் மக்களை சந்தித்து பரப்புரை செய்கிறார். தவேக தலைவர் விஜயின் பரப்புரைக்கு கேரவன் தயார். உங்க விஜய் நான் வரேன் மற்றும் வரலாறு திரும்புகிறது என்ற வாசகத்துடன் லட்சினையும் வெளியீடு. பெரம்பலூரில் அண்ணா, எம்ஜிஆர் நடுவில் விஜய் இருப்பது போன்ற பேனர் வைத்த தவேகவினர். விஜயை வரவேற்று தவேகவினர் 200க்கும் மேற்பட்ட பேனர்கள் அமைத்து உற்சாகம். திருச்சி, பெரம்பலூரை தொடர்ந்து அரியலூரிலும் தவேக தலைவர் விஜயின் பரப்புரைக்கு காவல்துறை அனுமதி. நிபந்தனைகளை பின்பற்றி அரியலூர் பேருந்து நிலையம் அருகே விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள அறிவுறுத்தல். பெரம்பலூரில் தவேக தலைவர் விஜயை வரவேற்று வைக்கப்பட்ட பேனர்கள் அகற்றம். நகராட்சி ஊழியர்களுடன் தவேக நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பாமக நிறுவனர் மற்றும் தலைவர் என குறிப்பிட்டு டாக்டர் ராமதாஸ் அறிக்கை வெளியீடு. பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டதாக அறிவித்த நிலையில் அதிரடி. திண்டிவனத்தில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்தில் ராமதாஸ், அன்புமணி ஆதரவாளர்கள் மோதல். சங்க அலுவலகத்திற்கு ராமதாஸ் ஆதரவாளர்கள் பூட்டு போட்டதால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம். ஆட்சியில் பங்கு தரும் கட்சியுடன் 2026 தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி கூட்டணி அமைக்கும். விஜய் உறுதியளித்தால் கூட்டணி சேர்வது குறித்து பரிசீலிப்போம் என மதுரையில் கிருஷ்ணசாமி பேட்டி. மத்திய அமைச்சர்களின் சொத்து விவரங்கள் பிரதமர் அலுவலக இணையதளத்தில் வெளியீடு. 329 கோடிக்கு சொத்துக்கள் இருப்பதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலில் திமுக 170 கோடி ரூபாய் செலவு செய்திருப்பதாக ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான அமைப்பு தகவல்.
அதிமுக 5,07,00,000 ரூபாய் செலவு செய்திருப்பதாக புள்ளி விவரத்துடன் அறிக்கை. பாமக தலைவர் என்று குறிப்பிட்டு அன்புமணியும் அறிக்கை வெளியீடு. பெயரை பயன்படுத்தக்கூடாது என ராமதாஸ் அறிவித்தும் கண்டுகொள்ளவில்லை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போத்தீஸ் நிறுவனங்கள் உரிமையாளர் வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. வருமான வரி தாக்கலில் மோசடி செய்ததாக வந்த புகாரில் 22 இடங்களில் சோதனை தொடர்கிறது. சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் அருகே தூய்மை பணியாளர்கள் மீண்டும் போராட்டம். அனுமதியின்றி போராட்டம் நடத்தியவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்த போலீசார். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் பணி நிறைவு. இதுவரை இல்லாத அளவுக்கு 4,80,000 விண்ணப்பம். கோவையில் மெத்தபெட்டமைன் என்ற உயர் ரக போதைப் பொருள் கடத்திய 4 பேர் கைது. வாகன சோதனையில் சிக்கினர். பெங்களூரில் இருந்து விற்பனைக்காக வாங்கி வந்ததாக வாக்குமூலம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அய்யனார் கோயில் குடமுழுக்கு விழா கோலாகலம். ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று கோபுர தரிசனம். ஈரோடு சத்தியமங்கலம் அருகே பொக்லைன் ஓட்டுநர் தலையில் கல்லை போட்டு கொடூர கொலை. திருமணத்துக்கு மீறிய உறவில் மனைவியுடன் இருந்ததால் ஆத்திரத்தில் கொன்ற கணவர் கைது. திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் பெப்சிக்கும் இடையே பிரச்சினை தொடர்பான வழக்கு முடித்து வைப்பு. மத்தியஸ்தர் நடத்திய பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்பட்டதை அடுத்து உயர்நீதிமன்றம் நடவடிக்கை. கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிக்கு வீல்சேர் வழங்க தாமதமானதாக கூறப்படும் விவகாரம். சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு நோயாளியிடம் இருந்து வாக்கரை வாங்கியது ஏன் என மருத்துவமனை நிர்வாகம் கேள்வி. தாம்பரம் அருகே கையில் பட்டாக்கத்தியுடன் ரகளையில் ஈடுபட்ட இளைஞரால் பரபரப்பு. கஞ்சா போதையில் ரவுடி என அலப்பறை செய்தவரை தட்டி தூக்கிய போலீசார். தேனி பெரியகுளம் அருகே 30க்கும் மேற்பட்ட கார் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கிய இளைஞர் கைது. தனியார் கார் பார்க்கிங்கில் புகுந்து தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிய மேலும் ஒருவருக்கு வலைவீச்சு. திருச்செந்தூரில் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி கடல் பகுதியில் பெரிய தடுப்பு சுவர்களை கட்டக்கோரி வழக்கு. மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. சென்னை கோயம்பேட்டில் இருந்து அரசு பேருந்தை ஆந்திராவுக்கு கடத்திச் சென்றவர் கைது. நெல்லூர் சென்று வடமாநில இளைஞரை கைது செய்த போலீசார் பேருந்தை மீட்டனர். நீலகிரி மாவட்டம் மூலக்காடு பகுதியில் அரசு பேருந்தை ஆக்ரோஷமாக தாக்கிய காட்டு யானை. காட்டு யானை தாக்கியதில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி சேதம். பயணிகள் அலறல்.
திருவனந்தபுரம் அருகே வீட்டின் முன்பு காரை நிறுத்தியதை தட்டி கேட்டவர் மீது இளைஞர்கள் தாக்குதல். தடுக்க வந்தவர்கள் மீது காரை விட்டு மோதியதில் இருவர் படுகாயம். தப்பி ஓடியவர்களுக்கு வலை. கும்பக்கரை அருவியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. சிக்கிமில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 4 பேர் உயிரிழப்பு. ஒரு பெண் கவலைக்கிடம். மேலும் 3 பேர் மாயம். மூன்று உயர்நீதிமன்றங்களுக்கு தலைமை நீதிபதிகள் பெயர்களை மத்திய அரசுக்கு பரிந்துரைத்தது உச்சநீதிமன்ற கொலீஜியம். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தரை மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கவும் யோசனை. பிஎஃப் பணத்தை எடுப்பதில் விரைவில் அதிரடி மாற்றம். ஏடிஎம் மற்றும் யூபிஐயில் பணத்தை எடுக்கும் வசதி தீபாவளிக்கு முன் நடைமுறைக்கு வரும் என தகவல். சென்னையில் புதிய உச்சமாக 82,000 நெருங்கும் ஆபரண தங்கத்தின் விலை. சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 81,920க்கு விற்கப்படுவதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. வெள்ளி விலை வரலாறு காணாத உயர்வு. இன்று ஒரே நாளில் 1 கிலோ வெள்ளி 2,000 ரூபாய் அதிகரிப்பு. அமெரிக்காவில் இந்தியர் தலை துண்டிக்கப்பட்டு கொடூர கொலை. உணவக மேலாளராக பணியாற்றிய சந்திர நாகமல்லையாவை கொன்ற சக ஊழியர் கைது. அமெரிக்காவில் சுட்டுக் கொல்லப்பட்ட தனது ஆதரவாளர் சார்லி கிர்கிற்கு ட்ரம்ப் கௌரவம். நாட்டின் உயரிய விருதான மெடல் ஆஃப் ஃப்ரீடம் விருது வழங்கப்படும் என அறிவிப்பு. உடல் எடையை குறைக்கும் ஊழியர்களுக்கு 1 கோடி ரூபாய் வரை போனஸ் வழங்கப்படும். ஊழியர்களின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சீன தனியார் நிறுவனம் நூதன அறிவிப்பு. மறைந்த நடிகை சரோஜா தேவிக்கு கர்நாடக ரத்னா விருது. திரைத்துறையில் சாதனை புரிந்ததற்காக உயரிய விருது அறிவிப்பு. 3 வயதிலேயே கிரிக்கெட் மீது ஆர்வம். கிரிக்கெட் விளையாட்டுக்கு வந்தது எப்படி என்பது குறித்து இந்திய டெஸ்ட் அணி கேப்டன் சுப்மன் கில் பேட்டி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் போத்தீஸ் ஜவுளி கடைக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். மாநிலம் முழுவதும் முக்கிய நகரங்களில் பல கிளைகளுடன் போத்தீஸ் ஜவுளி கடை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னையில் தியாகராய நகரில் உள்ள போத்தீஸ் உரிமையாளர் போத்தீஸ் ரமேஷின் அலுவலகம், நீலாங்கரை, ஈசிஆர், ராஜா அண்ணாமலைபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அவரது வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் சோதனை மேற்கொண்டனர். கோவையில் உள்ள 2 துணிக்கடைகளிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. பல்வேறு குழுக்களில் சென்ற அதிகாரிகள் தனித்தனி குழுக்களாக பிரிந்து நடவடிக்கை மேற்கொண்டனர். மதுரை மேலமாசி வீதியில் உள்ள போத்தீஸ் கடையில் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது பல்வேறு ஆவணங்களை போலீசார் பறிமுதல் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் ஐடி சோதனை காரணமாக போத்தீஸ் ஜவுளி கடை மூடப்பட்டது. முறையாக வருமான வரி தாக்கல் செய்யாமல் மோசடியில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரின் பேரில் நடவடிக்கை என தகவல் வெளியாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், நெல்லையில் உள்ள கடைகளிலும் சோதனை நடத்தப்பட்டது.
தமிழகத்தை போன்று புதுச்சேரியில் போத்தீஸ் ஜவுளி கடையில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். போத்தீஸ் உரிமையாளர் போத்தீஸ் ரமேஷுக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை தொடர்கிறது. புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள கடையில் 10 பேர் கொண்ட வருமான வரித்துறை குழுவினர் சோதனை மேற்கொண்டனர். கடை ஊழியர்களை வெளியேற்றாமல் நடத்தப்பட்டு வரும் சோதனையால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் டெல்லி ராஷ்டிரபதி பவனில் பதவியேற்றார். குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் உடல்நிலை கோளாறு காரணமாக கடந்த ஜூலை 21ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்திருந்த நிலையில் அந்த பதவிக்கு தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் பாஜகவின் என்டிஏ கூட்டணி சார்பில் சிபி ராதாகிருஷ்ணன், இந்தியா கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி போட்டியிட்டனர். இதில் 452 வாக்குகள் பெற்று சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். இந்நிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகையான டெல்லி ராஷ்டிரபதி பவனில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். Upon which I am about to enter. Upon which I am about to enter. Congratulations. இதைத் தொடர்ந்து அரசியல் காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்காதது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து சிபி ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்றத்தில் குடியரசு துணைத் தலைவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அறைக்கு சென்று பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் திமுக 170 கோடி ரூபாய் செலவு செய்திருப்பதாக ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான அமைப்பு தகவல் தெரிவித்துள்ளது. நாட்டில் உள்ள 30 மாநில முதலமைச்சர்களில் 12 பேர் தங்கள் மீது குற்ற வழக்குகள் இருப்பதாக தெரிவித்துள்ளதாக ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான அமைப்பின் புதிய அறிக்கை தெரிவித்துள்ளது. இதில் தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி 89 வழக்குகளுடன் முதல் இடத்தில் உள்ளார். இவர்தான் இந்தியாவிலேயே அதிக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் முதல்வர். அடுத்த இடத்தில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். இவர் மீது 47 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் பிரமாண பத்திரத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் திமுக 170 கோடி ரூபாய் செலவு செய்திருப்பதாகவும் அதிமுக 5 கோடியே 7 லட்சம் ரூபாய் செலவு செய்திருப்பதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சமாக 82,000 ரூபாயை நெருங்கியுள்ளது. செப்டம்பர் மாதம் தொடங்கிய நிலையில் மாதத்தின் முதல் நாளே தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்தது. தொடர்ந்து தினசரி உயர்ந்து வந்த தங்கம் விலை அண்மையில் 1 கிராம் ரூபாய் 10,000-ஐ தாண்டி வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டது. அந்த வகையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தங்கம் விலை கிராமுக்கு 90 ரூபாய் உயர்ந்து 10,150 ரூபாய்க்கும், சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் தங்கம் 81,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இதையடுத்து 2 நாட்களாக விலையில் மாற்றமின்றி இருந்து வந்தது. இந்நிலையில் சென்னையில் தங்கத்தின் விலை கிராமுக்கு 90 ரூபாய் உயர்ந்து 10,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 81,920 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 142 ரூபாய்க்கும், கிலோ 1,42,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.